அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய ஆயுதங்களை, அவர்களுடைய அனைத்து நாடுகளிலேயும் உள்ள அந்த ரேடார்களையும் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இனிமேல் அமெரிக்கா அங்க தலையெடுக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது நம்மிடம் உள்ள புதிதாக இருக்கிற தயாரித்த அதிநவீன ஆயுதங்களை, ஹைப்பர்சானிக் அந்த மிசில்ஸை, ஏவுகணைகளை வைத்து அடிப்பது. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் செய்வது, அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக வீழ்த்துவது, அமெரிக்காவை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து விரட்டி அடிப்பது. வணக்கம். நியூயார்க்கின் மேயரை கூட தேர்வு செய்ய முடியாத ஒரு நபர் அடுத்த 6 மாதத்தில் அவருடைய பதவியை இருக்குமா இருக்காதா என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மகாராஜா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் போரில் குதிக்க வேண்டும் என்கிற கனவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர்கள் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது ஈரான். எப்படி என்று நீங்க பார்க்க வேண்டும். ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமனேய்க்கு பின்பு அடுத்த சுப்ரீம் லீடர் யார் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அவருடைய மகன் முஜ்தபா கமெனி, இவரை ஒட்டுமொத்த ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், மக்கள் அனைவருமே ஒரே மூச்சில் அனைத்து நபர்களுடைய சம்மதத்துடன் அவரை அடுத்த சுப்ரீம் லீடராக தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி வெளிவந்த அடுத்த நிமிடமே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், ஸ்டேட்மெண்ட், I don't accept this. This is unacceptable. இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் பாஸ்? காரணம், நான் தான் அவரை முடிவு செய்ய வேண்டும். ஈரானில் அடுத்த தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இதற்கு பதில் கொடுக்கும்படி அந்த நாட்டின் பிரசிடென்ட் மசாத் பசக்ஷியன் இவர் கொடுத்த பதில், we will not surrender. It's a clear message from Iran to Israel as well as America. இந்த செய்தி வெளிவந்ததுக்கு பின்பு நேற்றிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஈரான் நாட்டை சார்ந்த பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75% மிசைல் லான்ச்சர்ஸ்களை டிஸ்ட்ராய் செய்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆயில் டிப்போட்ஸ்கள் மீது, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. வாட்டர் சோர்சஸ் மீது தாக்குதல், இது எல்லாமே அங்கு நடந்த தாக்குதல்கள். சரி, ஈரான் கொடுத்த ஒபிஷியல் தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஹியூமானிட்டேரியன் லாஸ் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில். எக்கனாமிக் ஃபால் அவுட்டும் ஈரானில் நடந்திருக்கிறது. ஆயில் பிரைசஸ் ஹிட் $100 பர் பேரல். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்ல $65 ரஷ்யாக்கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது அந்த $65 இருந்தும் ஒரு 35-40% வரை நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைத்து கொண்டது. இப்போ அந்த அனைத்தையுமே முறித்து விட்டார்கள். இப்போ இந்த பதிவில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப், நேத்தன்யாகு பேக்ஃபுட்டில் இருக்கிறார்கள்? எதற்காக ஒட்டுமொத்த உலகமே அவரை இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய நிலையில் வந்துவிட்டது? கல்ஃப் நாடுகள் அவர்கள் இந்த போரில் குதிப்பார்கள் என்று நினைத்தார்கள், அது நடக்கவில்லை. வெஸ்டர்ன் நாடுகள் போரில் குதிப்பார்கள் என்று நினைத்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. இதை தாண்டி ஈரான் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினார்கள் அதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சிந்தித்து பாருங்கள், ஒரு தனி நாடு பெஹ்ரீனில் இருக்கக்கூடிய நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி, பெஹ்ரீன் யுஎஸ் நேவி 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கு, அதை அடிச்சிருக்கிறார்கள். கத்தரில் தாக்குதல் நடந்திருக்கிறது. யுனைடெட் அரப் ஆஃப் எமிரைட்ஸ் இங்கே தாக்குதல் நடந்து, குவைத், ஜார்டன், சவுதி அரேபியா, ஈராக், கிட்டத்தட்ட 8 நாடுகளில் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா யுஎஸ் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கல்ஃப் சிவிலியன்ஸ், மிலிட்ரி ஒரு சில இடங்கள் அங்கேயும் மரணங்கள் நடந்திருக்கிறது. எக்கனாமிக் இம்பேக்ட் அங்கே நடந்திருக்கிறது. ஈரானுடைய பல டிஃபென்ஸ் மெஷர்ஸ்களை, ரெட்டாலியேஷன் மெஷர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு இந்த அளவில் ஒரு தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் ஒரு பக்கம் இருக்க, எந்த அளவில் அமெரிக்காவை பேக்ஃபுட்டில் தள்ளுவது, அது அடுத்த கேள்வி. பேக்ஃபுட்டில் யார் தள்ள போகிறார், அது வேற கேள்வி. பட் இந்த இடத்துல ஒரு நாடு தன்னுடைய சுதந்திரத்தை நாங்கள் இழக்க மாட்டோம், உங்களுக்கு முன்பு நாங்கள் மண்டி போட மாட்டோம், தலை குடிய மாட்டோம் என்கிற அந்த கேள்வி.
இதை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாட்டை பற்றின முடிவுகளை எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். இன்னும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் அந்த ட்ரேட் டீல் ஒபிஷியலாக கையெழுத்து போடப்படவில்லை. அதே இந்தியாவிற்கு அமெரிக்கா இன்னைக்கு டைரக்ஷனை கொடுத்து வருகிறது. இங்கிருந்து நீங்க கச்சை எண்ணெய் வாங்கலாம், வாங்கக்கூடாது. சரி, போயிட்டு போ, பொழைச்சு போ, வாங்கிக்கோ. அதே இடத்தில் புத்தன் கொடுத்த பதில் என்ன? கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் பழைய டீல் அல்ல, புதிய டீல். புதிய டீல் என்ன? புதிய டீல் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அந்த மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கிட்டு இருக்கோம். ஹர்தீப் சிங் புரியோடைய ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுல இருந்து இந்த இன்டர்வியூக்குள்ள உங்களை நான் கூட்டி செல்ல போகிறேன். ஹர்தீப் சிங் புரி 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பார்லிமெண்டில் கொடுத்த பதில். இந்தியாவிடம் அடுத்த 75 நாட்களுக்கான க்ரூட் ஆயில் இருக்கிறது. ஸோ வி ஆர் சேஃப். இந்த போர் தொடங்கிய போது அகேன் இந்தியன் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சேஸ் we have sufficient oil, nothing to worry. ஆனால் அதனுடன் ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள், இந்தியாவிடம் வெறும் 25 நாட்களுக்கான க்ரூட் ஆயில் தான் இருக்கு. அப்போ திடீர் என்று எப்படி 50 நாட்களுக்கான அந்த க்ரூட் ஆயில் மாயமாக போனது? அப்போ இந்த சிச்சுவேஷனை வைத்து ரிலையன்ஸ், நைரா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இது போன்ற கம்பெனிகளுக்கு அல்ல இந்திய அரசாங்கம் இந்த போரை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? பிகாஸ் 75 டேஸ்க்கு பெட்ரோல் டீசல் இருந்த போது எப்படி 25 நாட்களுக்கு குறைந்தது? முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சதற்கு முன்பொரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். When you have so much of crude oil in your reserve, and as per Mr. Hardeep Singh Puri, the so-called hero of Epstein file, இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா 60 ரூபாய் ஒரு சிலிண்டர்ல, வீட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர்ல 120 ரூபாய். And I don't know where Mr. Hardeep Singh Puri is. நாளைக்கே 5 ரூபாய் 10 ரூபாய் பெட்ரோல் டீசல் ஏறிச்சினாலும் he will not answer. So we have a lot to discuss today. இந்த பதிவில் மிக ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட பல விஷயங்கள் உலக நாடுகளில், முக்கியமாக ஈரான் அமெரிக்கா போரில் தொடங்கியுள்ளது. முதலில் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய இடத்தை ரீப்ளேஸ் செய்து அவருடைய மகனான மஜ்தபா கமேனி அவர்கள் இடத்தை பிடித்திருக்கிறார். அதாவது புதிய சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் இஸ் மஜ்தபா கமேனி. அப்ப அந்த கமேனிங்கிற வார்த்தை தொடர போகிறது. கமேனிங்கிற வார்த்தையை எதை அழித்து விடுவோம் என்று நினைத்தார்களோ அந்த வார்த்தையை அவர்களால் அழிக்க முடியவில்லை. The next generation is already ready. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இன்றைக்கு இந்த போரை பற்றி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. கொமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொன்றிருக்கக்கூடாது, அது ஒரு தவறான முடிவு. ஏனென்றால் அவர் இறந்ததற்கு பின்னால் வந்த அவருடைய மகன், இந்த அவருடைய பேர், அவரு கொபேனி, முன்னால் ஏதோ பெயர் கொடுத்துட்டு முஸ்தபா கொபேனி,
அவர் இன்றைக்கு 56 வயது ஆகுது. மிக படித்தவர், ஏராளமான புத்தகங்களை கூட எழுதியிருக்கிறார். அவர் ஒரு துறவற நிலை போல அவர் அரசியலில் பெருமளவுக்கு ஈடுபடாமல் குடும்பம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சில மற்ற விஷயங்களை நேரடியாக அவர் தகப்பனாருக்கு ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுத்து கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார். ஆனால் அவருடைய இந்த புதிய கொமேனியுடைய புதிய தலைவருடைய தகப்பனார் இறந்து விட்டார், தாயார் இறந்து விட்டார், மனைவி இறந்து விட்டார், அவருடைய பையன் இறந்து விட்டார், மகன் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்ட பின் இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போ மத பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது முன்னால் உள்ள கொமேனி ஓரளவிற்கு பேச்சுவார்த்தைக்காக தயாராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அமெரிக்கா இந்த படுபாதக செயலை செய்தது. ஆனால் இவ்வளவு பேரையும் ஒரு படுகொலைக்கு கொடுத்துவிட்டு ஆளான இந்த அவருடைய மகன் இன்றைக்கு மதகுருமாராக சுப்ரீம் லீடராக வந்திருக்கும் பொழுது மிக மிக கடுமையான எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அவர் தயாராக இல்லாத ஒரு நிலையிலேயே ஒரு சீரியஸான லீடராக அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இவரை தேர்வு செய்தது, இவரை அங்குள்ள மற்ற இஸ்லாமிய அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது, அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்க்கின்றன. நீங்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னீங்க, ட்ரம்ப் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரை தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு பைத்தியக்காரன் மட்டுமே இப்படி பேசுவான், ஒரு பைத்தியக்காரன். ஏன்னா இது போன்ற பைத்தியக்காரர்கள் தான் வேறு இடங்களில் இந்த குரல் எங்காவது கேட்கிறதா? நீ என்ன சாப்பிட வேண்டும் என்று நான் முடிவு பண்ண வேண்டும், நீ எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு பண்ண வேண்டும், நீ எந்த மொழியை பேச வேண்டும் என்று நான் முடிவு பண்ண வேண்டும். இதனுடைய நீட்சிதான் உன்னுடைய நாட்டு தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதை நான் முடிவு பண்ண வேண்டும் என்கின்ற அந்த வாதம். அதுபோல அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய தலைவர் பிரதமர் மோடிஜி அவர்கள் தோப்பு கண்ணம் போடுனா இந்தா எண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி அமெரிக்க அந்த பொருள்களுக்கு விளைபொருள்களுக்கு இங்கு வரி இல்லை. ரைட், இந்திய விவசாயிகள் சாக கிடக்கிறார்கள். சரி, ரைட், போனால் போகட்டும். அப்போ அங்க உள்ள அந்த அமெரிக்காவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், இந்தியர்கள் நல்ல நடிகர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமோ அவர்கள் செய்கிறார்கள். அமெரிக்காவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்றால் வாங்க வேண்டாம், வாங்குங்கள் என்றால் வாங்குங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மறுபேச்சு பேசாத உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் கூட இப்படி இருக்கும் பொழுது, சாதாரணமாக இதில் பாதி அளவே உள்ள ஒரு ஈரான் நாட்டில் உன்னுடைய நாட்டு தலைவரை நான் நியமனம் செய்வேன் என்று சொல்லுவது அந்த மூளையிலே ஏறிய அந்த ஒரு திமிரான வாசகமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது என்ன? இது மட்டுமல்ல, கிரீன்லாந்து எனக்கு வேண்டும், மெக்சிகோ நீங்கள் நான் சொல்வது போல் கேட்க வேண்டும், கனடா நான் சொல்வது போல் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா அந்த வார்த்தைகளும் திமிருடைய உச்சகட்டம், பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டமாக இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் ஒரு விந்தையான செய்தினா, அமெரிக்க மக்கள் எப்படி இதை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவில் உள்ள அந்த அதிகாரிகள் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிகாரிகள் எல்லாரும் பைத்தியக்காரனா மாறிட்டானா? இல்லாட்டா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு போத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது பின்னால நம்ம பேசும்போதும் நேட்டோ இன்று பிளவுபட்டு விட்டது. ரஷ்யாவுக்கு எதிராக, கம்யூனிச நாடுகளுக்கு எதிராக ஒன்றிணைக்கப்பட்ட அந்த நேட்டோ நாடு, கம்யூனிச எதிர்ப்பு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்பட்டது இன்று பிளவுண்டு கிடக்கிறது. இன்று அமெரிக்காவின் தலைமையின் கீழ் இல்லை. இன்று அந்த தலைமை பொறுப்பு இடம் காலியாக இருக்கிறது. வேறு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, பைத்தியக்காரனுடைய நிலையை
அமெரிக்க ஜனாதிபதி அடைந்து விட்டார் என்றுதான் நான் கூற வேண்டும். இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இன்னும் பாருங்க, ஒரு கூடுதலான இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை நான் நிறுத்துறேன்னு 90 தடவை சொன்னாரு. நம்ம பிரதமர் ஒன்னும் சொல்லல, நம்ம வெளியுறவு மந்திரி ஒன்னும் சொல்லல. இதெல்லாம் அவங்க மூளையில ஏத்திக்கிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா 162 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஸ்கூல் மேல நீங்க குண்டை போட்டாங்கன்னா உலகம் பூரா ஒரே கண்டனம். அமெரிக்காவில் உள்ள மக்கள் கண்டனம், அமெரிக்காவில் உள்ள காங்கிரஸ் கண்டனம் பண்ணும் பொழுது இன்றைக்கு இப்ப ட்ரம்ப் சொல்றாரு, நாங்கெல்லாம் குண்டு போடலைங்க, அவன் தெரியாதனமா போகும்போது அவன் கை தட்டி அங்கேயே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த செய்தி சொல்லி, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மார்ச் 7ஆம் தேதி ஏர்ஃபோர்ஸ் 1 அப்ராட், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படையை சார்ந்த நபர்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் எத்தனை பேர் இறந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஷோக் சமாரோ, அதாவது ஒரு துக்க நிகழ்ச்சியை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த இதில் டொனால்ட் ட்ரம்ப் போய் கலந்து கொண்டார். இந்த சபையில் கலந்து கொண்ட ஒரு ரிப்போர்ட்டர் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். டிட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாம் த கேர்ள்ஸ் elementary school in southern Iran on the first day of war and killed 165 to 170 people. முதல் நாள்ல, இந்த தாக்குதலை தொடங்கிய முதல் நாள்ல அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய, பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் குண்டை வீசியதா, அதுல இத்தனை பேர் இறந்திருக்கிறார்களே, இதற்கான விளக்கம் என்ன? அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், ஐ எம் கோட்டிங் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் வேர்ட். இதை நான் வீட்டில் தயாரித்த வார்த்தைகள் இல்லை, இந்த நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் டொனால்ட் ட்ரம்ப் நாவிலிருந்து வந்த வார்த்தை. We think it was done by Iran because they were very inaccurate with their munitions. There were no accuracy whatsoever. It was done by Iran. இது நாங்க செய்யல, ஈரான் தான் செஞ்சிருப்பார்கள். ஏன்னா ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், மிசைல்ஸ், அதில் எக்யூரேசியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு விடுறாங்க, அப்படியே சுத்தின்னு அவங்களோட ஸ்கூல்லே அதாவது சாதாரணமா சொல்றாருந்தா, போகும்போது நம்ம எதையாவது எடுத்துட்டு போகும்போது கைத வரை கீழே போட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எது ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. லொகேட் த டெக்னாலஜி ஆஃப் ஈரான். அப்படி ஈரான் இந்த மாதிரியான டெக்னாலஜி இருந்திருந்தால் எதற்காக இந்த போர்? அப்புறம் அந்த டெக்னாலஜி மீது அக்யூரசி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல அடுத்த 48 மணி நேரத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய அனைத்து மிசைல் டெக்னாலஜி, அனைத்து மிசைல் ப்ரெக்யூர்ட் ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் அழிக்க போகிறோம். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கூறியது என்ன? நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் அந்த ரிசர்ச்சை பற்றின தகவல் எங்களுக்கு வேணும். இல்லை, எங்கள்கிட்ட கிடையாது. சரி, அப்போ மிசைல் ப்ரோக்ராமை நிறுத்துங்கிறீங்க. ஸோ தட் மீன்ஸ் யூ நியூ ஹவ் அட்வான்ஸ்ட் வாஸ் Iranians in their missile technology, their drone technology. அதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ் பின்னாடி பேக் கொடுக்கிறது, சைனாவுடைய கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அங்கே பேக் கொடுக்கிறது, இதை தாண்டி அவர்களுடைய மிசைல். ஸோ யூ நோ திஸ் வெரி வெல். இந்த போர்ல நீங்க நேரடியாக வெறும் ஈரானுடன் மற்றும் போரிடவில்லை, ஈரானுடன் சேர்ந்து ரஷ்யா மற்றும் சைனாவுடனும் நீங்க போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் நேதன்யாஹூ, who says புதிய சுப்ரீம் லீடர், அவரை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி அவருடைய தகப்பனாரான முன்னாள் சுப்ரீம் லீடர் நாங்கள் கொண்டோமோ அதே போன்று இவரையும் நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம். அதாவது அடுத்தடுத்து நீங்க யாரை சுப்ரீம் லீடராக கொண்டு வர போறீர்களோ அவர்களை நாங்கள் அசாசினேட் செய்வோம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அப்போ இது எப்படி இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நீங்க பேச முடியும்? ஒரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் மதகுருவுடன் நான் பேச தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்போ சுப்ரீம் லீடர் யாரு? டெஃபினெட்லி இஸ் அ மதகுரு, பட் we will not talk to him, we will kill him. இதை பற்றி ஐயா எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? பிகாஸ் இட் இஸ் a long threat given by Donald Trump as well as Netanyahu. நெத்தன்யாஹுவை பற்றி நான் பேசும் பொழுது அவங்களுக்கு இதுக்கு பின்னால அந்த இஸ்ரேலை
ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் எப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு பிளான் இருக்குது. ஏற்கனவே ஒன்றுமில்லாம அகதிகளாக 47 வந்து இறங்கியவர்கள் இன்று ஒரு சிறு நாடை இந்த ஏகாதிபத்திய பிரிட்டனும் அமெரிக்காவும் பிரான்சும் சேர்ந்து அமைத்து கொடுத்து விட்டார்கள். பக்கத்து நாடுகளை எல்லாம் பிடித்து விட்டார்கள். அங்கே அங்கே என்று சொல்லி இப்போது பாலஸ்தீனர்களை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து காசா, இன்னும் முழுக்க காசாவை கைப்பற்றுவது, லெபனானை கைப்பற்றுவது, மற்றும் பக்கத்தில் உள்ள எகிப்தில் பாதி, இன்னும் பல்வேறு நாடுகளை எல்லாம் கைப்பற்றி ஒரு பெரிய இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் நாடாக மாற்றுவது என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனை. அப்போ இன்றைக்கு வந்து அந்த யூதர்களினுடைய அந்த பணம் என்பது உலகத்தில் முக்கியமான ஒரு விடயமாக தீர்மானிக்கிற விடயமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை அமெரிக்காவினுடைய ஆட்சியை தீர்மானம் பண்ணுவது அமெரிக்காவில் உள்ள இராணுவ கார்ப்பரேட்டுகளில் பெரும்பான்மையானோர் யூதர்கள். இவர்களுடைய துணிச்சலில் தான் நெத்தன்யாகு சொல்லுகிறார், நாங்கள் யார் இருக்க வேண்டும் அவரையும் கொல்லுவோம் என்று சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு அமெரிக்கா பின்னால் இல்லாமல் ஒரு மனிதராக சொல்ல முடியுமா என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெல் அவீவ் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கு ஈரான் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த போர்ல வந்து ஈரான் நிச்சயமாக வந்து அமெரிக்காவை வீழ்த்த முடியாது, ஆனால் இஸ்ரேலை அழிக்க முடியும், இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இது நெதன்யாகுவுக்கும் தெரியும். இந்த போரை எந்த நிமிடத்தில் நிறுத்தினால் உள்நாட்டிலே ஏற்கனவே அவர் செய்த ஊழல், அவருக்கு எதிராக அந்த நீதிமன்றம் அவர் மீது வழக்கு தொடர இருக்கிறது, அவரை சிறையில் தள்ள இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த மனிதன் போரை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அதனுடைய விளைவு காசாவின் குண்டு போட்டதனுடைய விளைவு உலக நீதிமன்றத்தின் முன் குற்றவாளியாக நிற்கிறார். அவரைத்தான் நமது ஜியும் பார்த்து வந்திருக்கிறார். எனவே அவர் பேசுவதில் ஆச்சரியமில்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். சார், இன்னைக்கு ஆயில் பிரைசஸ் இன்னைக்கு தேதியில $100 per barrel தொட்டுருச்சு. இது எந்த விதமான இம்பேக்டை இந்தியா அல்ல உலக நாடுகளுக்கு எடுத்து காட்ட போகிறது? பிகாஸ் இதுக்கு முன்னாடி நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தோம், டிஸ்கவுண்ட்ல எண்ணெய் கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு அதுவும் கிடையாது. நான் தொடக்கத்திலேயே கூறியபடி ஹர்தீப் சிங் பூரியை இன்னைக்கு காணவில்லை. 75 நாட்களுக்கான க்ரூட் ஆயில் இருக்கிறது என்று கூறிய அதே நபர் திடீர் என்று 25 நாட்களுக்கு தான் இருக்குங்கிறாரு. அப்புறம் அந்த 50 நாட்களுக்கான க்ரூட் ஆயில் எங்க போனது? பார்லிமெண்ட்ல கொடுத்த அந்த செய்தி. இதை தாண்டி அடுத்தடுத்து இந்தியா போன்ற நாட்டின் மீது இந்த அதிக பெட்ரோல் டீசலுடைய விலை வந்தால் எந்த விதமான இம்பாக்டை நாம் எதிர்கொள்ள? இன்றைக்கு உலக நாடுகள்ல இன்னும் இதோட நிற்காது. இன்னும் நாளாக செல்ல 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 உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்க போகிறது. இன்றைக்கு கல்ஃப் கண்ட்ரியிலிருந்து அந்த யூஏன்னு நினைக்கிறேன், யூஏ கட்டாரோ கேஸ் உற்பத்தி பண்றதை நாங்க நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் தர முடியாதுன்ட்டாங்க. யுனைடெட் கிங்டம்ஸ்ல 2 நாளைக்கு தான் கேஸ் இருக்கு, அதுக்கு மேல கேஸே கிடையாது லண்டன்ல. இப்போ இப்படியான நிலைமை. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த கனடாங்கிற நாடை வந்து ரொம்ப அதாவது அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, நிறைய விவசாயங்கள் மற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய நாடு. ஆனாலும் அவர்கள் அனாவசியமாக போர்களிலும் மற்ற விஷயங்களிலுமே அவர்கள் வந்து அங்கே ஈடுபடுவதில்லை என்கின்றதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கு அந்த நாட்டை வந்து ஒரு மிரட்டக்கூடிய நிலைமையில வந்து இன்றைக்கு இவர் நம்ம ட்ரம்ப் வந்து பேசியதனுடைய விளைவு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இன்னைக்கு 6 மணிக்கு அவர்களுடைய டைம்ல 6 மணிக்கு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய கேஸை நிறுத்திட்டாரு அவரு. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல என்ன நடந்ததுன்னா, கனடாவில் உள்ள $400 பில்லியன் அமெரிக்கன் அசட்ஸ் பேங்குகள் எல்லாம் அவர்கள் முடக்கிட்டாங்க. மிகப்பெரிய அடி இது அமெரிக்காவுக்கு, அமெரிக்க விவசாயிகளுக்கு, அமெரிக்க உள்ள மக்களுக்கு பெரிய அடியாக நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து இன்னும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. இதிலிருந்து எந்த நாடும் தப்ப முடியாது. குறிப்பாக நம்ம பற்றி நம்ம பேசுறோம்னா மிகப்பெரிய நாம் வந்து வீழ்ச்சியை சந்திக்க போகிறோம் நம்முடைய பொருளாதார ரீதியா. நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்க வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அந்த பங்களாதேஷ் யுத்தத்தின் போது
அந்த பங்களாதேஷை பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல அந்த பங்களாதேஷை பிரிக்கும் பொழுது 1 கோடி அகதிகள் இங்கு வந்திருந்த பொழுது அவர்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக 5 பைசா ஸ்டாம்ப் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க உயர்த்துறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அவ்வளவு பணம் தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்க சொல்றீங்க ஏற்கனவே நமக்கு குறைந்த விலையில டாலர்கள்ல வந்து ஆயில் கிடைச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க 100 ரூபா ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மிக அளவுக்கு அதிகமாக வந்து இன்றைக்கு விலைகள் ஏறினதுனால 60 ரூபா, நான் 80 ரூபான்னு பார்த்தா நீங்க 60 ரூபான்னு சொல்றீங்க. நீங்க போருக்கு முன்னாடி இட் வாஸ் இந்த கேஸ் 60 ரூபாய் 80 ரூபா இன்னைக்கு உயர்ந்திருக்குங்கிற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். வீட்டு அந்த கேஸ். அப்போ இது மட்டும் உயராது. இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து பொருள்களும் உயரும். இந்த கேஸ் மட்டும் இல்ல, பெட்ரோல் உயர போகுதுன்னு சொன்னா எல்லா பொருள்களும் உயரும். லாரிக்கு பெட்ரோல், டீசல், எல்லா பொருளும் உயரும். அதை விட கூட ஹோர்மஸை மூடிட்டாங்க. இன்னும் இந்த யுத்தம் நீடிக்க உலக பொருளாதாரமே சீரழிய போகிறது. அதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். இதை விட இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அதை நான் இப்ப நம்ம சொல்லி ஆகணும். நேற்று இரவு கல்ஃப் கண்ட்ரியில வந்து ஒரு 11:34 ஈரான்ல இருந்து ஒரு ஏரோப்ளைன் புறப்பட்டு போயிருக்கு சவுதி அரேபியாவுக்கு. அதுல கொஞ்சம் டாக்குமெண்ட்கள் போயிருக்கு. ஓகே, ரியாதுல போய் வந்து அங்க இறங்கி இருக்கு. 1:18 இறங்கி இருக்கு. 4:11 அந்த நாட்டுடைய இளவரசர் அனௌன்ஸ் பண்றாரு, நாங்கள் கல்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கோஆபரேஷனுக்காக இந்த ஒரு உடன்படிக்கை அது மாதிரி ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறார். என்ன நடந்ததுன்னு சொன்னா, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 76 ஆண்டு காலமாக ஈரானுடன் பகைமையோடு இருந்த அந்த சவுதி அரேபியா இன்று இந்த அமெரிக்காவினுடைய கையை முறுக்குகின்ற வேலை காரணமாக வளைகுடாவை ஆபத்தில் விட்டுவிட்டு இஸ்ரேலை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் தன்னுடைய அந்த பேட்ரியாட்டிக் மிசைல் எல்லாவற்றையும் அங்கே சப்ளை செய்வதனுடைய காரணமாக இவன் நம்மை என்றாவும் ஆபத்துக்காக பாதுகாப்புக்காக இவனை வைத்திருக்கிறோம். ஆனால் இவன் நம்மை காட்டி கொடுக்கக்கூடியவன். அதை விட நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய நம்ம தோழனை நம்புவோம் என்று சொல்லி ஈரானுடன் ஒரு உடன்படிக்கை இன்று அவர்களுடைய டைம் 4/11 அன்று கையெழுத்திட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய உலகத்தில் திருப்பு மையமாக இருக்க போகிறது. எனவே ஈரானும் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய ஆயில். அதுல அவன் அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்கிறான், அடுத்த 9 ஆண்டுகளுக்கு ஈரானில் உங்கள் நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க நாட்டுல செழுமையாக்குவேன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாமே இன்று ட்ரம்ப்பை வந்து மிக வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கு பைத்தியக்காரனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் கனடா வந்து 40 நாடுகளோட சேர்ந்து அமெரிக்காவை 48 மணி நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்குள் நீங்கள் கனடாவோடு அந்த டாரிஃப் வரி விஷயத்துல நீங்க நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த 40 நாடுகளும், ஆஸ்திரேலியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, போன்ற நாடுகள் எல்லாம் நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது இது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இன்றைக்கு நேட்டோ வந்து பிளவுபட்டாச்சு. ஆஸ்திரேலியா இருக்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு லேட்டஸ்டா இப்போ ஒரு 3 மணிக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மீது நாங்கள் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போரில் தலையிட மாட்டோம் என்று ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கிறது. குவாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாற்கரம் போன்ற அந்த அமெரிக்கா உருவாக்கியதுல ஆஸ்திரேலியா முக்கியமான ஒரு நாடு, ஜப்பான் ஒரு முக்கியமான ஒரு நாடு, இந்தியா ஒரு முக்கியமான நாடு. அதுல ஆஸ்திரேலியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோல சுவிட்சர்லாந்து அவங்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணியிருப்பது விதிகளை மீறியதுன்னு இருக்கிறாங்க. அப்ப இதோட இன்னொரு செய்தி பாருங்க, இன்றைக்கு காலையில பைத்தியக்காரன் எது வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுங்க. விடிய காலம் காலையில 6 மணிக்கு அமெரிக்காவினுடைய அந்த டயத்துல கனடாவினுடைய பிரதமரை கூப்பிட்டு ட்ரம்ப் கூப்பிட்டு 3 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, உன்னுடைய நாட்டினுடைய விதிகள் காரணமாக, பொருளாதார நிலை காரணமாக என்னுடைய நாடு பாதிக்கப்படுகிறது, இதை நாம் அனுமதிக்க முடியாது.
நீ உடனடியாக 48 மணி நேரத்திற்குள் நீ உன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று யாருக்கு? இன்னொரு நாட்டு பிரதம மந்திரிக்கு வந்து சொல்றாரு நம்ம ட்ரம்ப் ஐயான்னு சொன்னா பித்தர் தலைக்கேறி விட்டது. அதுதான் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அதான் நான் தொடக்கத்திலே கூறியபடி அடுத்த 6 மாசத்துல அவரே பிரசிடண்டா இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நியூயார்க்ல ஒரு மேயரை கூட தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ட்ரம்ப் தன்னுடைய நாட்டில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட தேர்தல்களை சந்தித்து அதில் தோல்வி அடைந்த நபர் இன்னைக்கு பார்லிமெண்டாக இருக்கட்டும், இந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரம்பை பார்த்து கிளின்னு கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். பதில் கொடுக்க முடியவில்லை, ஓடி ஒளிந்து போயிருக்கிறார். 2வது நீங்க பார்த்தீர்கள்னா, நேற்று நேத்தன்யாகு ஒரு வீடியோ வழியாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா நேத்தன்யாகுவை பொறுத்தவரையில் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய நாட்டின் நலனுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த போரில் தள்ளிவிடலாம் என்கிற நோக்கத்துடன் தான் இந்த போரை தொடங்கி இருக்கிறார். பிப்ரவரி 11ஆம் தேதி நேத்தன்யாகு அமெரிக்காவிற்கு போகிறார். அமெரிக்கா சென்று அங்க என்னிடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, இந்த ப்ளூ பிரிண்ட் வழியாக இதை படி நீங்க நடந்தீர்கள்னா ஈரான் அடுத்த 3 நாட்களில் நம் கையில் வந்துவிடும். அமெரிக்கா நேத்தன்யாகுவை நம்பியது, முழுக்க நம்பியது. அந்த ப்ளூ பிரிண்டை சரியாக ஆய்வு செய்யாமல் பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போரில் குதித்து விட்டார்கள். போரில் குதித்த உடனேயே அங்க கமனேய் அவர்களை கொன்று அடுத்தடுத்து எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று ஒரு பிரமை. ஆனால் அடுத்த 1 மணி நேரத்திலேயே ஈரான் கொடுத்த பதிலடி தாக்குதல் இன்னைக்கு 10வது நாள் 11வது நாள்ல நம்ம நிற்கிறோம். எந்த விதமான போர் நிறுத்தமும் நடக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் அடுத்தடுத்து ஏன்னா ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, பிளானிங்கே கிடையாது, குதித்து விட்டோம். அடுத்து என்ன செய்தார்கள்? கல்ஃப் நாடுகள் எல்லாருமே நம்மளோட நிற்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. குவைத், கத்தர் இது போன்ற, பிகாஸ் நேத்தன்யாகு நியூ தட் எங்க இருந்தெல்லாம் இந்த தாக்குதல் நடக்கிறதோ அந்த நாடுகளில் இருக்கு ஈரான் ஒரு தாக்குதல், ஒரு பதிலடி தாக்குதலை கொடுக்கும் என்று. அதன்படி அவர்கள் கொடுத்தார்கள். குவைத்தில் தாக்குதல் நடந்தது, கத்தர்ல நடந்தது, ஓமானில் நடந்தது, யுஏஇல நடந்தது. அப்போ அந்த நாடுகளும் நம்மளுடன் வந்து நிற்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் நிற்கவில்லை. காரணம், நீங்க காசாவில் நடத்திய அந்த தாண்டவம், ஈராக்கில் நடத்திய அந்த அத்துமீறல், இதுகளை வைத்து கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகள் உங்களுடன் வருவார்களா? வரவில்லை. நேற்று அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா, ஐ டிமாண்ட், நேத்தன்யாகு சேஸ், ஐ டிமாண்ட் ஆல் த NATO nations, all the European nations, Western countries should jump into this war. இந்த போரில் குதிக்க வேண்டும். Just imagine, ஒரு பேராசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு பேராசையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரை கையில் போட்டு, உன்னுடைய பலம் என்னுடைய சூழ்ச்சி, ஒட்டுமொத்த உலகத்தையே வசப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு பேராசை. அந்த பேராசை அடுத்து முறிக்கடிக்கப்படும் போது யூரோப்பிய நாடுகள், NATO நாடுகள் நாங்க வர முடியாது என்று கூறிவிட்டார். கல்ஃப் நாடுகள், எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேசிஸ்ல தான் இந்த போர் நடந்திருக்கிறது, எங்கள் மீது இந்த போர் நடக்கவில்லை, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ நேத்தன்யாகு செய்த இந்த சதி வேலையால் அமெரிக்கா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. எந்த போருக்கு தேவையே இல்லையோ, தேவையில்லாத ஒரு போரில் அமெரிக்காவை நேத்தன்யாகு இறக்கிவிட்டாரா என்கிற அந்த கேள்வியை ஒட்டுமொத்த உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஐயா, நேத்தன்யாகுடைய இந்த மெஷர் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பை சிக்க வைத்திருக்கிறது. எந்த அளவில் இது அமெரிக்காவிற்கு விளைவுகளை கொண்டு வரப்போகிறது? இதுல அமெரிக்காவிற்கு எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க ஒரு கேள்வியில, ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற போது 2 ஒத்து போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த போரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ட்ரோன்களை வைத்து அவங்க அமெரிக்காவினுடைய மேல் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஏவி, எப்படிப்பட்ட ட்ரோன்கள், சில லட்சம் ரூபாய் விலை உள்ள ட்ரோன்களை எழுப்பி அதை அவர்கள் தடுப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அவர்களுடைய மிசில்களை ஏவி அவர்கள் முழுக்க அவர்களுடைய ஆயுதங்களை, அவர்களுடைய எல்லாத்தையும் காலி பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு
இன்றைக்கு அமெரிக்காவை இன்றைக்கு கொண்டு வந்தாச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இப்படி இது மட்டுமல்லாமல் அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள 6 நாடுகள் ப்ளஸ் 6 நாடுகள் வளைகுடா கிரேட்டர் கவுன்சில் நம்ம சொல்றாங்க, ஜிசிசின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளில் அனைத்து நாடுகள்லையும் உள்ள வந்து அந்த ரேடார்களையும் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இன்னும் அதனுடைய அசட்டுகள் எல்லாம் அழிச்சிட்டாங்க கோடிக்கணக்கில். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இனிமேல் அமெரிக்கா அங்க தலையெடுக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கா மிக மிக பலவீனமான நிலையிலே அடைந்து விட்டது. இதுதான் 2வது ஸ்ட்ராட்டஜி ஈரான் விரும்பியது. முதல்ல அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் காலி பண்ண வைப்பது, காலி பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட காலி பண்ணியாச்சு. இப்போ கையில் இல்லை, பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தியாச்சு. 3வது, இப்பொழுது நம்மிடம் உள்ள புதிதாக தயாரித்த அதிநவீன ஆயுதங்களை, ஹைப்பர்சானிக் அந்த மிசில்ஸை, ஏவுகணைகளை வைத்து அடிப்பது என்கின்ற வகையிலே இன்றைக்கு டெல் அவீவை, இஸ்ரேலை நாசகரமாக்கி கொண்டிருக்கின்றது. இது இஸ்ரேலை அழிப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இன்றைக்கு ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் ஈரானுடைய கான்செப்ட், அவர்களுடைய நோக்கம் என்பது கிட்டத்தட்ட 90% இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்றுதான் நான் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்து விட்டார்கள். அமெரிக்காவை அல்ல வெற்றி கொள்வது, இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் செய்வது, அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக வீழ்த்துவது, அமெரிக்காவை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து விரட்டி அடிப்பது என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தங்களுக்கு எவ்வளவு இழப்பு அது அல்ல விஷயம். ஒரு வீரன் நெஞ்சில மார்பில் அடிபட்டு அவன் கீழே விழுகிறான். ஆனால் எப்படிப்பட்ட எதிரிகளை அவன் வீழ்த்தி இருக்கிறான். காலங்காலமாக அரபு நாடுகளுக்கு, காலங்காலமாக உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஜியோனிசத்தை, ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு பின்பற்றுவம் புலமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் இன்றைக்கு மீண்டும் எழுவதற்கு பல 10 ஆண்டுகளாகும் என்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நெதன்யாகு தன்னுடைய வெளியே பேசலாம், 1000 பேசலாம், ஆனால் ஈரானின் முன் இன்றைக்கு மண்டியிட்ட நிலைதான். வெளிப்படையா அவங்க சொல்ல முடியாது மண்டியிட்டங்கிறதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ட்ரம்ப் கூட சொல்லல, என்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கொமேனி, ஈரானுடைய தலைமை, நான் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று சொல்லிவிட்டேன் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எங்க நடந்தது? இதெல்லாம் கம்பி கட்டுற வேலையெல்லாம் செய்யறாங்க இன்றைக்கு அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும். ஆனால் நடைமுறையிலே நினைத்ததை சாதிப்பதை நோக்கிய அந்த நகர்வில் 90 விழுக்காட்டிற்கு மேல் இவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு அவர்களுடைய நோக்கம் ஈரானுடைய தலைமையை அகற்றி இருக்கிறார்கள். ஆட்சியை பிடிப்பது, அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதில் அதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி, இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு தங்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய விசுவாசமான முந்தைய ஷாவை போன்ற ஒரு மன்னனை அங்கே கொண்டு நிறுத்த வேண்டும். அவருடைய மகனை ஏற்கனவே அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறது. அதுவும் ஈரானிய மக்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்கின்ற செய்தி. என்ன, அவருடைய தலைவரை இழந்து விட்டார்கள். அதை சொல்லும் போதுங்க, இன்றைக்கு ஒரு விஷயம், இந்திய நாடாளுமன்றம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுல நம்முடைய வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்காரு. பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அயத்துல்லா கொமேனி இறந்ததற்கு, அந்த இறந்து போனதற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நம்முடைய வெளியுறவு மந்திரி. ஏன் ஆழ்ந்த இரங்கல்? அவர் காய்ச்சல் இறந்துட்டாரா, போகும்போது ஒரு கப்பலில் ஆக்சிடென்ட்ல, ஒரு மோட்டார் சைக்கிள்லையோ அல்லது ஒரு கார்ல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா, அல்லது முடியாம இருந்துட்டாரா? அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் இஸ்ரேலிய அந்த ஜியோனிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா? அதில் இந்தியா தவறிவிட்டது. நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பயங்கரமாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நிலை. கடைசியாக ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து காட்டிட்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம்னு பார்க்குறேன். பட் கடந்த 3-4 நாட்களாக ஈரான் ஏவிய அந்த மிசைல்ஸ், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் மிசைலை கடந்த 2 நாட்களாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக குர்ரம் ஷஹர் 4 என்கிற இந்த மிசைல்
ஈரானிடம் இருக்கக்கூடிய அதி பயங்கரமான மிசைல்கள், கிளஸ்டர் மிசைல்னா அந்த மிசைல் ஆகாயத்தில் பறக்கும்போது அங்கேயே வெடிக்குமா. நீங்கள் காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்த ஆகாயமே அப்படியே சின்ன 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 ஸ்டார்ஸ்கள் போன்று நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே தனித்தனியாக அந்த குண்டுகள் பிரிந்து கிட்டத்தட்ட 500 கிலோலேருந்து 1000 கிலோ வரை இந்த குண்டுகள் அங்கே பிரிந்து ஒரு நகரத்தில் போய் விழுகும் போது எந்த விதமான அந்த ஐரன் டோம் எல்லாம் வேலைக்கே ஆகலை. அவங்களோட ரெடார் சிஸ்டம் எல்லாம் வேலைக்கே வரல. என்னைக்கு இந்த குர்ரம் ஷெஹர் 4 மற்றும் இன்னொரு மிசைல் இருக்கிறது, ஷஹபாத், ஃபதேஹ், இதை தாண்டி அஹபத், கதர்னு கூறுவார்கள். கதர் என்கிற இந்த மிசைல் மிகவும் சிறிய சைஸ் மிசைல். கிட்டத்தட்ட கதர்ல மட்டுமே 500லேருந்து 1000. குர்ரம் ஷெஹர் கேன் டேக் 2000 kg ஆஃப் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபியூல் கேப்பபிள் இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம். இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இப்போ இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில அடுத்தடுத்த மிசைல் தயாரிக்கக்கூடிய ப்ராசஸை ஈரான் தொடங்கிவிட்டது. அதாவது அடுத்த 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்காக அவர்களிடம் இருக்கக்கூடிய அடுத்த மிசைல் டெக்னாலஜிக்கான வேலையும் பார்க்கிறார்கள். இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, எந்த தவறை கல்ஃப் நாடுகள் பார்த்தார்களோ, எந்த தவறை இன்னைக்கு வரை இந்தியா பார்த்து கொள்கிறதோ, அதாவது வெளிநாட்டில் அவர்களை நம்பி தன்னுடைய மிலிட்ரி அண்ட் ஆர்மியோட நீட்ஸ்களை பூர்த்தி செய்வது. ரஷ்யாவிடம் இருந்து நம்ம வாங்குறோம், இஸ்ரேல இருந்து நம்ம வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். இதே போன்றுதான் மற்ற நாடுகளும் செய்து வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு தனிச்சையாக ஒரு நாடு இந்த அளவில் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கு. நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு வந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்கிற ஒரு தைரியம். இவர்கள் போய் அடிக்கவில்லை. இவர்களது அந்த ஆயுதங்கள் இருந்தால் கூட இவர்கள் யாருக்குமே விற்கவும் அல்ல, யாரிடம் போய் வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஆதிக்கத்தை எடுத்துக்காட்டவும் அல்ல. எங்கள் மீது ஒரு தாக்குதல் வரும்போது அன்னைக்கு நாங்க பார்த்து கொள்கிறோம் என்கிற அந்த கணக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஒரு நாட்டுடைய சேஃப்டி செக்யூரிட்டி மெஷருடன் இந்தியா போன்ற நாடுகள் இன்னைக்கும் காம்ப்ரமைஸ் செய்து வருகிறது. இன்னைக்கும் நாம் இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளை நம்பி தன்னுடைய நேஷனல் செக்யூரிட்டியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேஜஸ் என்கிற விமானத்தை 28 ஆண்டுகள் கடும் முயற்சிக்கு பின்பு தயாரித்தார்களா? அந்த தேஜஸ் என்கிற விமானம் கடந்த 1 வாரத்தில் 3 விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறது, கிராஷ் ஆகியிருக்கிறது. 28 ஆண்டுகள் பல 1000 கோடி ரூபாய் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த தேஜஸை உருவாக்கியதற்கு பின்பு விமானங்கள் அடுத்தடுத்து கிராஷ் ஆகும் போது அதற்கான சரியான விளக்கம் இதுவரை வரவில்லை. பயணிகளை எடுத்து சென்ற ஏர் இந்தியா விமானம் குஜராத்ல ஏற்பட்ட அந்த விபத்து, இன்னைக்கு வரை அதற்கான சரியான விளக்கத்தை இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. இது முதல் ஆக்சிடென்ட் கிடையாது, இது போன்ற ஏராளமான ஆக்சிடென்ட்கள். திஸ் இஸ் வாட் அவர் கவர்மெண்ட் டேக்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி சீரியஸ்லி ஆர் நான் சீரியஸ்லி. இதை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த வீடியோ நிச்சயமாக நீண்ட வீடியோவாக இருக்கிறது. பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வீடியோக்களை பல நபர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீர்கள். கமெண்ட் போடுவது மறக்காதீர்கள். நாங்கள் 2 பேருமே அந்த கமெண்ட்ஸ்களை படிப்பது உண்டு. ஒரு சில நபர்களுக்கு நாங்கள் பதிலும் போடுவோம். ஒரே ஒரு செய்தி கடைசியாக, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, அதாவது நம்முடைய நாட்டு ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக பிரதம மந்திரியும் அந்த அமைச்சரவைகளுக்கு நாம் சொல்ல விரும்புவது, இப்பொழுது ஒரு நல்ல அருமையான நேரம், வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது சர்வதேச அரங்கில் அமெரிக்காவினுடைய கைப்பிடி இறுகிவிட்டது. நேட்டோ நாடுகள், எல்லா நாடுகளும் சங்கிலியை அறுத்து கொண்டு தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது புதிய அடிமையாக நாம் இருப்பதற்கான நியாயம், எந்த நியாயமும் இல்லை. எனவே அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் வெளியே வந்து சுதந்திரமான இந்தியாவுக்கென்ற ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இந்த ஊடக செய்தி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.